ஓம் தத்புருஷாய வித்மகே வகரதுண்டாய தீமதன்னோ வந்தி பரசோதியா ஓம் பிரதேசராம் பிரபஞ்ச குசும் சாந்தம் சிவமதீனம் நித்தே ஓம் ஹரி மாய்த்தயாயசு சோமய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பீச்சராகவே கேது நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடரை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நாம் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை. நம்ம என்னென்ன காரியங்கள் நினைக்கிறோமோ அது நடக்குமா, இது நடக்குமா, அப்ப எல்லாமே நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா? அப்ப நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள், எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் அந்த காரகத்துவம் வாய்ந்த கிரகங்களின் மூலமாகத்தான். ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றி தோல்விகளும் கிரகங்களால் மட்டுமே நடக்கின்றது என்பதை ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அதை கணித்து சொல்வதுதான் ஜோதிடருடைய கடமை. உங்கள் வாழ்க்கையில் எது, எங்கே வெற்றி, எங்கே தோல்வி என்பதை ஜோதிடர்கள் சரியாக கணித்து சொல்வதுதான் ஒரு முக்கிய விஷயம், முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு விதியை எழுதியிருக்கார். இங்கே சொல்லப்படுகின்ற பலன்கள் பொது பலன்கள். மேசராசியா, மேசராசிக்கான கோடான கோடி பேருக்கு சொல்லப்படுகின்ற பொதுவான பலன்கள். இதுல பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு விதி, எனக்கு அது நடக்க மாட்டேங்குது, இது நடக்க மாட்டேங்குது, இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, கல்யாணம் முடிய மாட்டேங்குது, குழந்தை இல்லை, இப்படின்ற பிரச்சனைகள் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார். அது எப்பப்ப நடக்கும், அதுக்கு என்ன தசாபுத்தி, எந்த தசாபுத்தியில நடக்கும்ன்றத பிரம்மன் எழுதியிருப்பார். அதுக்காகத்தான் சுயஜாதத்தை பார்க்கணுன்றது. கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் டயத்தை வாங்கிக்கிங்க, சரிங்களா? தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாத பலன்கள். இந்த மாத பலன் செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன கிரகங்கள், என்னென்ன கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, இந்த கிரக மாற்றத்தினால் என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, உங்கள் குடும்பத்தில் என்ன நல்லது நடக்க போகுது, குடும்பத்துக்கு என்ன நல்லது நடக்க போகுது, உங்கள் வியாபாரம் எப்படி, உங்கள் செய்கின்ற தொழில் வியாபாரம் எப்படி விருத்தி அடைய போகுது, என்ன பாதிப்பில் இருந்தது, அந்த பாதிப்பிலிருந்து முன்னேற்றம் பெறுவதற்கான வழிகள் இருக்கா, கடன் பிரச்சனைகளாம் தீருமா, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல உத்தியோக உயர்வு, நல்ல திருமணம் நடக்குமா, சொத்து வீடு கட்டலாமா, வீடு வாங்கலாமா, அனந்த பிரச்சனைகள் தீருமா, பிள்ளைகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடியுமா, எத்தனையோ நாள் புத்திர பாக்கியம் இல்லா இருக்கு, இந்த புத்திர பாக்கியம் கிடைக்குமா, இப்படி பல விஷயங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பிரச்சனைகள், அந்த பிரச்சனை கடந்த கால பிரச்சனைகள் என்ன, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, இனிமேல் என்ன நடக்க போறது அப்படின்றத நம்ம தெளிவாகவே பார்க்க போறோம். சரியா? இப்போ மேசம் முதல் மீனம் வரை இந்த செப்டம்பர் மாத பலன்களை பார்ப்போம். செப்டம்பர் மாத பலன்கள் மிதுன ராசி நேயர்களே உங்களுக்காக. ஜென்மத்தில் குரு, 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 3ஆம் இடத்தில் சூரியன், கேது, புதன், 4ஆம் இடத்தில் செவ்வாய், அதே நேரம் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சனி, ராகு. இது ஆரம்ப கிரக அமைப்புகள், ஆரம்ப கிரக அமைப்புகள். இப்ப உங்களுடைய ராசியில் குரு 7-10க்குரிய குரு ஸ்தான வலிமை, 7-10க்குரிய ஒரு கேந்திராதிபதி, எல்லாருடைய ஆதரவும், கணவன் மனைவி, அதே கணவனி பிரச்சனைகள், அதே நேரத்தில் வெளிநாட்டு உத்தியோகங்கள், உங்கள் சொந்த தொழில் உத்தியோகங்கள், உங்களுடைய வருமானங்கள், முன்னேற்றங்கள் அனைத்தும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தானமாக ஜென்மத்தில் குரு தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலை. நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெறும், செல்வத்தில் சிறந்து இருக்கக்கூடிய நல்ல நிலை. மிதுனத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மிதுன ராசிக்கு, அதாவது சுபகிரகங்கள் ஒரு இடத்துல இருந்தா, இப்ப நம்ம வீடு இருக்கு, நம்ம வீட்டில் ஒரு தேவையில்லாத ஒரு மனுஷா, நமக்கு ஒரு பிடிக்காத ஒரு மனுஷா நம்ம வீட்டில் நமக்கு எதிரியாக உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோ, நமக்கு சங்கடமா இருக்கும். அப்ப நல்லது செய்யக்கூடியவர் எப்பயுமே உங்க இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு உங்க ராசியில குரு பகவான்
எல்லாருக்கும் நன்மைகளை செய்யக்கூடியது. உங்கள் ராசிக்கு நல்ல தனத்தையும் செல்வத்தையும் மதிப்பு மரியாதையோடு வாழ வைக்கக்கூடிய குரு உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறார். அடுத்து உங்கள் தனஸ்தானத்தில் மிதுனத்திற்கு 5ஆம் அதிபதியான அதிர்ஷ்டக்காரகன் 2ஆம் இடத்துல ஆரம்ப காலத்தில் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது மிதுனத்துக்கு 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல. அதாவது 5ஆம் அதிபதி சாதாரணம் இல்லை, ஒரு மிகப்பெரிய செல்வத்தை, மிகப்பெரிய ஒரு பதவி யோகத்தையும், மிகப்பெரிய செல்வ யோகத்தையும், மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்தை நடத்தக்கூடிய திறமைகளும் தரக்கூடிய ஒரு சுக்கிரனாகப்பட்டவன். லாட்டரி யோகத்தை தரக்கூடியவனும். 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் லாட்டரி யோகத்தில் பண வருமானம் ஏற்படும். அந்த அளவுக்கு லாட்டரி யோகம் போல வருமானத்தை கொடுக்கக்கூடிய யோகம். ஏற்கனவே உங்களுக்கு ஜென்மத்தில் உங்கள் ராசியில் குரு இருக்கிறாரு. இது வந்து குடும்பஸ்தானத்தில் வந்து செல்வம் பெறுகின்ற, தனம் பெறுகின்ற ஒரு இடத்துல தனஸ்தானத்தில் சுக்கிரன் வேற இருக்காரு. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து வந்து உங்களுக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், கேது, ஞானகாரன் கேது. அந்த 3ஆம் இடம் என்பது உபஜெயஸ்தானம். உபஜெயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த உபஜெயஸ்தானம் மற்ற கிரகங்கள் வலிமை இல்லைன்னா இந்த உபஜெயஸ்தானத்தில் மிகப்பெரிய கிரக வலிமை அடைந்தால் உலகத்திற்கே ஒளி தரக்கூடிய ஒரு பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய, நல்ல உத்தியோகத்தில் உயர்வு தரக்கூடிய, பேரும் புகழும் தரக்கூடிய, செய்கின்ற தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு தைரிய ஸ்தானத்தில் எதையும் தைரியமா எந்த முயற்சிகளும் வெற்றி பெறும். எந்த முயற்சி செய்தாலும் வெற்றி பெறும். தவறே ஏற்படாது, தப்பிதமா நடக்காது. போற வழி சரியான பாதை, திட்டமிடுவது சரியான திட்டம், போற வழி சரியான பாதை, வெற்றி நிச்சயம். முயற்சிகள் வெற்றி பெறும். நல்ல பதவி யோகம், உத்தியோக உயர்வு, இடம் மாற்றம், பதவி மாற்றம், பேர் புகழ், வம்ச விருத்தி அத்தனையும் தரக்கூடிய இடத்தில். சரிங்களா? அடுத்து வந்து மிதுனத்துக்கு 4ஆம் இடத்தில் 11ஆம் அதிபதி சொத்து சுகங்கள் பூமி யோகம் பெறக்கூடிய இடத்தில் பூமிகாரர்கள் வலிமையார்கள் இருப்பார். இப்போ என்ன அடுத்து மாற்றம் வருப்பதுன்னு பார்த்துங்க. அதுக்குள்ளே அடுத்து ஒரு மாற்றங்கள் என்ன மாற்றம்னா சுக்கிரன் ஒரு மாற்றம். சுக்கிரன் என்ன பண்ணுறது, அதாவது 15/9/2025 சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு வரார். 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு வரும்போது ஆட்சி பெற்ற சூரியனோடு சேரும் பொழுது மேலும் பல முன்னேற்றங்கள் ஏற்படும், சில பயணங்கள் ஏற்படும், இடமாற்றம் ஏற்படும், பதவி உயர்வு ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக நம்ம வம்சத்திற்கு வேண்டிய காசு பண சொத்துக்கள் பயணத்தின் மூலம் கிடைக்கும், உறவுகளால் கிடைக்கும், சகோதர வர்க்கத்தால் கிடைக்கும், வம்ச விருத்தி அடையும். வம்ச விருத்தி எந்த மாதிரி ஒரு புத்திர பாக்கியம், திருமணம் நடக்காத திருமண பாக்கியம். புரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் நடக்கக்கூடிய வம்ச விருத்தி. 3ஆம் இடம் வந்து சாதாரண இடம் இல்லை, வம்ச விருத்தி, வம்சத்தில் செல்வங்கள் சேருவது. அந்த இடத்துல சுக்கிரன் சேரும்போது 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அடுத்து இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. 4ஆம் இடம் சுகஸ்தானம். கல்வி சுகம், சொத்து சுகம், வாகன சுகம், அதே நேரத்தில் பதவி சுகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. உயர்ந்த கல்வியால் உயர்ந்து நிற்கக்கூடிய நிலை, பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நிலை. அப்படிப்பட்ட 4ஆம் இடம் அத்தனை சுகங்களும், அதுதான் சுகஸ்தானம் வச்சா. அந்த சுகஸ்தானத்தில் உங்களுக்கு புதன் ஆட்சி உச்சம் பெறுகிறார் மிதுன ராசிக்கு. எப்ப? 13/9/2025. இந்த கிரக மாற்றங்கள் தான் உங்களை தலைகீழ மாற்ற போகுது, உங்க யோகத்தை பிரபலமாக்க போகுது, ரொம்ப சிறப்பான யோகத்தை கொடுக்க போகுது, டாப்ல போக போறீங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக மிதுன ராசியினுடைய தலையெழுத்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அடுத்து வழக்கம் போல உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில், அதாவது மிதுனத்துக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு. பயணத்தால் நன்மை, தந்தையால் நன்மை, பூர்வீகத்தால் நன்மை, உயர்ந்த உத்தியோகத்தால் பெருமை, வேறு இன ஜாதி மக்கள் பல உயர்வுகள் அத்தனையும் தருகின்ற இடத்தில் சனி ராகு இருக்கக்கூடிய நிலை. புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் வந்து மிதுன ராசியினுடைய செப்டம்பர் மாத பலன்கள். இதில் உங்கள் குடும்பத்திற்கு உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள், ஏதாவது நடக்காத பிரச்சனைகள் நிறைய இருக்கும், ஒரு போராட்டங்கள் இருக்கும். இங்கே நாங்கள் வந்து ஒரு பொது பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு
காரியங்கள் நடக்காமல் தடைப்பட்டு இருக்கும். சில பேருக்கு கல்யாணம் முடியாமல் இருக்கும், சில பேருக்கு சொத்து பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள், அதே நேரத்தில் பணத்தை கொடுத்து ஏமாந்த பிரச்சனைகள், இப்படி எத்தனையோ பலவிதமான பிரச்சனைகள் இருப்பாங்க. இது இப்போ நடக்குமா அப்போ நடக்குமான்னு உங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்விக்குறி இருக்கும். அதை பிரம்ம எப்போ நடக்கும்ன்றது எழுதியிருப்பார் உங்கள் ஜாதகத்தில். பிரம்மனுடைய தலையெழுத்து உங்களுக்குன்னு உங்கள் ஜாதகத்தில் எழுதியிருக்கார், உங்கள் தலையெழுத்தை. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி, என்னை பொறுத்தவரை ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா, ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், எழுதின ஜாதகம் தப்பாக, இல்லாட்டி ஜோசியர் தப்பாக இருக்கும். இதுதான் உண்மை. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி சித்தர் வாக்கு ஜோதிடர். நன்றி, வணக்கம்.